தேனீ வளர்ப்பும் நுட்பங்களும் குருந்தன்கோடு உதவி தோட்டக்கலை அலுவலர் ஆர். ஜான் பெனாஸ்டின் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். குமரி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா இப்ப பலவிதமான தொழில்கள் இருந்தாலும், குறிப்பா இளைஞர்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு தொழில் செய்யணும், நல்ல வருமானம் கிடைக்கணும் அப்படின்னு முதல்ல கடினமா இருந்தாலும் கூட குறிப்பிடும்படியா தேனீ வளர்ப்பை நிறைய இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. சிலர் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நாட்கள்ல திருப்பதி சாரத்துல கூட தேனீ வளர்க்கறதுக்கான பயிற்சிகள் கொடுக்கறாங்க. இல்ல பக்கத்துல சுற்றத்தார்கள் யாராவது தேனீ வளர்க்குறவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் கூட கத்துக்கிட்ட பிற்பாடு தேனீ வளர்ப்புல ஈடுபாடு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நிலையில தேனீ வளர்ப்புல பாத்தீங்கன்னா தேனீக்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான ரகங்கள்லாம் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். தேனீ வளர்ப்பை பொறுத்த அளவுல தேன் கிடைக்கிறது மட்டும் இல்லாம அன்றாட உணவு உற்பத்தி ஆகிறதுமே இந்த தேனீ வளர்ப்புல தான் இருக்குது. மகரந்த சேர்க்கை நடக்கணும்னா அந்த பூ காயா கனியா வரணும்னா அதுக்கு தேவையானது மகரந்த சேர்க்கை தான் முக்கியம். ஒரு சில இது மகரந்த சேர்க்கை மூலம் தான் பண்ணி ஆகணும். தென்னையை பார்த்தீங்கன்னாலும் சரிதான், இந்த மாதிரிப்பட்ட சிறுதானியங்களா இருந்தாலும் சரிதான், எல்லாமே சூரியகாந்தி இது மாதிரிப்பட்ட பயிர்கள் எல்லாமே மகரந்த சேர்க்கை மூலம் தான் இனச்சேர்க்கை நடக்குது. இதனால உற்பத்தி அதிகப்படுத்துறதும் தேனி தான் முதலிடத்துல இருக்கு. இது மட்டும் இல்லாம தேனை உற்பத்தி ஆகிறது நம்மளுடைய உணவுல அன்றாட எடுத்து வந்தோம்னா பலவிதமான நோய்களுக்கான தீர்வா இருக்குது. தேன்ல அதிகப்படியான மருத்துவ குணங்கள் நிறைந்ததா இருக்குது. சரி, அதாவது என்ன சொல்றீங்கன்னா, குறிப்பா தேன் பெட்டி வைக்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சாகுபடி பண்ணக்கூடிய பரப்பு, குறிப்பா ரப்பர், தென்னை அந்த மாதிரி வைக்கும்போது அவங்கள்ட்ட கேட்கும்போது சொல்றாங்க, சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே காய்ச்சக்கூடிய தேங்காய் ஒரு 10 தேங்காய் காய்ச்சிட்டு இருந்ததுன்னா கூட ஒரு 5 தேங்காய் கூட தேன் பெட்டி வச்சனால கூடி இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இன்னொன்னு எப்படின்னா, தேனீக்கள் இல்லை அப்படின்னா எந்த விதமான உணவுப் பொருட்களும் உற்பத்தி ஆகாத ஒரு நிலை கூட ஆகலாம் அப்படின்னு பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் நம்ம சொல்றதை கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி பார்க்கும்போது இப்ப தேன் பெட்டி வைக்கணும் அப்படின்னா எந்தெந்த இடங்கள்ல வைக்கலாம், என்னென்ன மாதிரியான கால சூழ்நிலை இருக்கக்கூடிய இடத்துல. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கும், அடர்த்தியா இருக்கும், வெயிலினுடைய தாக்கம் இல்லாம இருக்கும். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா வெயில் இருக்கக்கூடிய இடங்கள்லயும் வைக்கலாமா, எப்படிப்பட்ட இடத்தை தேர்ந்தெடுக்கணும் சார் இந்த தேனி வைக்கிறதுக்காக? தேனி வளர்ப்புக்கு தென்னை மரம் அதிகம் ஒரு ஏக்கர்ல இருக்குதுன்னா அதுல 5 தேன் பெட்டிகளை நம்ம பராமரிக்க முடியும். ஒரு ஏக்கர்ல 5 தேனி பெட்டி பராமரிக்கிறோம்னா 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அந்த தேனி சுத்தி திரிஞ்சு அதுல இருக்கிற மகரந்த சேர்க்கை செய்யும். அதுல கிடைக்கிற நெக்டர்னு சொல்லும்போது தேனீக்கு தேவையான உணவு, அதுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் நெக்டர்ல தான் கிடைக்குது. மகரந்த சேர்க்கை செய்யும் போது ஒரு ஹெக்டர் சொல்லும்போது 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அந்த தேனி சுத்தி திரிஞ்சு உணவுகளை சேகரித்து வரும். தென்னந்தோப்பு பராமரிக்கும் போது அதுல எந்த விதமான ரசாயன உரங்களோ இல்ல ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளோ எந்த இது நோய் காரணிகளோ பயன்படுத்தி இருக்கக்கூடாது. இதை பயன்படுத்தி இருந்தோம்னா தேனி குடும்பம் அதிக அளவுல பாதிப்படையும். சரி, தேனீக்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ரகங்கள்லாம் இருக்கு, குமரி மாவட்டத்துல என்னென்ன ரகங்கள்லாம் இப்ப வளர்த்துட்டு இருக்காங்க? இப்ப தேனியில பாத்தீங்கன்னா சார் 5 வகையான தேனி குடும்பங்கள் காணப்படுகிறது. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஏபிஸ் டார்சேட்டா. இது மலை தேனி, மலை பாறை இடுக்குகள் எல்லாமே அதோட குடும்பமே ஒரே அடையா தான் இருக்கும். அடுக்கு தேனி முறையில இருக்காது. இதோட குடும்பத்தோட சைஸை பார்த்தோம்னா ஒரு பெரிய ரவுண்ட் ஷேப் ஒரே தட்டு மெழுகா இருக்கும். இது மலை தேனி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இத்தாலிய தேனி ஏபிஸ் மெலிஃபெரா சொல்லுவோம். இந்த தேனியை பாத்தீங்கன்னா அடுக்கு தேனியில கட்டும். ஆனா அதுக்கு தேவையான வடிவமைப்பு இல்லைன்னா ஒரு அன்யூவனான் தான் கட்டும். அதுக்கப்புறம் இந்திய தேனி ஏபிஸ் செரானண்டிகா. இதுக்கு அதிகபட்சமா 6 அடைகளுக்கு மேல மெயின்டைன் பண்ணிச்சுன்னா அது அந்த இடத்துல இருந்து பிரிந்து போகும். அப்புறம் பாத்தீங்கன்னா கொசுந்தேனி. இது ட்ரைகோனா இரிடிபெனிஸ் சொல்லுவோம். இது அதிக அளவுல இது பண்றாங்க. அப்புறம் ஏபிஸ் ஃப்ளோரா. இது கொம்பு தேனு, சிறுதேனு சொல்லுவோம். இந்த 3 வகையான தேனீக்களை மட்டும்தான் நம்ம வளர்ப்புக்காக பண்ண முடியும். குமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா சார் அதிகமா வளர்க்கறது இந்திய தேனீக்களை தான் அதிகமா வளர்க்குறாங்க. அது என்னன்னா நம்மளுடைய கால சூழ்நிலைக்கு ஏற்றபடி உகந்து வரும்னா இந்திய தேனி மட்டும்தான் உகந்து வரும். இத்தாலிய தேனியை அதிகம் பயன்படுத்த முடியாது. எதனாலன்னா பறக்கிற வேகம் மிக குறைந்த அளவா இருக்கும். அதை அதோட உணவுகளை சேகரித்து வரும்போது கொஞ்சம் வெயிட் இருக்குல்ல, மெதுவாக பறக்கிறதுனால பறவைகளை சாப்பிட்டுட்டு, இதனால நம்ம குமரி மாவட்டத்துல இதோட உற்பத்தி இல்ல. சரி, தேன் பெட்டி எப்படி, என்ன மரத்துல செய்யணும், எத்தனை அடுக்குகள் இருக்கும், அதனுடைய அமைப்பு? இப்போ நீங்க சொல்ற மாதிரி இத்தாலியன் தேனி அப்படிங்கிறது இடைப்பட்ட காலகட்டங்கள்ல நிறைய இடங்கள்ல மக்கள் வளர்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நோய் பாதிப்பு வருது. நீங்க சொல்ற மாதிரி அதிகமா பறக்கும் திறன் கம்மியா இருக்கு. பறந்து வர்ற வழியிலேயே பல தேனீக்களை வேற விலங்குகள் சாப்பிடக்கூடிய தன்மை, இப்படி பல விதமான பாதிப்புகளை அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம குமரி மாவட்டத்துல இப்போ தேன் பெட்டி வைக்கிறாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஏக்கர்ல 5 தேன் பெட்டி வைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க.
இது மாதிரி நிறைய பரப்புல தேன் பெட்டிகள் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி தேன் பெட்டி என்ன மரத்துல செய்யறாங்க? தேனி பெட்டியோட அமைப்பு பாத்தீங்கன்னா புன்னை மரத்தால் வந்துட்டு செய்வாங்க. மழை காலத்துல அதுக்கு தேவையான உஷ்ணத்தையும் வெயில் காலத்துல அதுக்கு தேவையான ஈரப்பதத்தையுமே இந்த புன்னை மரம் தான் கொடுக்க முடியும். இதனால தான் இதோட அமைப்பு வந்துட்டு இதுல புன்னை மரத்துல எண்ணெய் போன்ற ஒரு திரவம் வந்துட்டு அதுல சுரக்கும். வெயில் காலத்துல கொஞ்சம் விரிசல் அழகையும் மழை காலத்துல அதே விரிசல் சுருங்கி பெட்டியோட அமைப்புலையும் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல போடக்கூடிய அடுக்குகள் தேக்கு மரத்தாலானது. இதுல பாத்தீங்கன்னா 2 அடுக்கு காணப்படும். ஒன்று வந்துட்டு புரூடர் ஹவுஸ், அது பாத்தீங்கன்னா இனப்பெருக்க அறை. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூப்பர் சேம்பர், அது வந்துட்டு தேனி சேகரிக்கும் அறை. இந்த தேனி சேகரிக்கும் அறையில வந்துட்டு தேன் உற்பத்தி மட்டும்தான் காணப்படும். இது வந்துட்டு 5 அடைகள் காணப்படும். இந்த இனப்பெருக்க அறையில வந்துட்டு 6 அடைகள் காணப்படும். ராணி தேனியின் முட்டை உற்பத்தி அடுக்கடுக்காக காணப்படும். இப்போ அடையை எடுத்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மேல் அடுக்குல வந்துட்டு தேன் இருக்கும், 2வது அடுக்குல வந்துட்டு போலன் இருக்கும், 3வது அடுக்குல முட்டை உற்பத்தி காணப்படும். சரி, இப்போ நீங்க சொன்னீங்களா ஒரு ரீப்பர், அதாவது அந்த ஃப்ரேம்ல இப்போ ஒரு தேனி வந்தாச்சு, தேன் கூடு கட்டுறதுக்கு எவ்வளவு காலங்கள் எடுத்துக்கிடும்? தேன் வந்துட்டு ஃப்ரேமை ஃபில் பண்ணணும்னா குறைந்தபட்சம் அதுக்கு வந்துட்டு 15 நாட்கள் தேவைப்படும். எண்ணிக்கையை பொறுத்து தான் இதுல வந்துட்டு மாறுபடும். 20,000 தேனீக்களுக்கு அதிகமா இருந்தாதான் காலனியில வந்துட்டு ஒரு ஃப்ரேம் வந்துட்டு 15 நாளையில வந்துட்டு அதை கட்டி முடிக்க தகுதியானதாக காணப்படும். சரி, தேன் பெட்டி வச்ச பிறகு அதுல தேனீக்கள் என்னென்ன தேனீக்கள்லாம்? தேனி பொறுத்தளவுல சார் இது வந்துட்டு ஒரு பெட்டியில வந்துட்டு ஒரு ராணி தேனி காணப்படும். அதோட ஆயுள் காலம் பாத்தீங்கன்னா 2-3 வருடம் காணப்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண் தேனி, இதோட ஆயுள் காலம் பாத்தீங்கன்னா 5-6 வாரங்கள். அதுக்கப்புறம் வேலையாள் தேனீக்கள், இதோட ஆயுள் காலம் பாத்தீங்கன்னா 2-3 மாதங்கள். ராணி தேனியை வந்துட்டு 3 வருடம் வரை அதுக்கு உயிர் வாழ்றதுக்கு தன்மை இருந்தாலும் அதோட முட்டை உற்பத்தி வந்துட்டு நாளுக்கு நாள் வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும். ஒரு 2 வருடங்கள் தான் அதுக்கு தேவையான முட்டை உற்பத்தி, தேனி கூட்டை வழிநடத்துவதற்கு தேவையான முட்டை உற்பத்தியை காணப்படும். நாளுக்கு நாள் முட்டை உற்பத்தி குறையும் பொழுது நோய் பாதிப்பு அதிகமாகும். எதிரிகளின் தொல்லைகள் வந்துட்டு அதிகம் மேனேஜ் பண்ண முடியாது. தேனியோட கால் பகுதியில் காணப்படும் போலன் பையன்னு சொல்லுவோம், போலன் பாஸ்கெட், அந்த பாஸ்கெட்ல தான் வந்துட்டு மகரந்தத்தை எடுத்துட்டு வரும். அந்த மகரந்தத்தை தேனும் கூட சேர்த்து இனப்பெருக்க அறையில் சேகரித்து வைக்கும். இந்த உணவை சாப்பிட்டு தான் ராணி தேனி வந்துட்டு முட்டை போடுவது. தேன் பெட்டியில ஒவ்வொரு தேனீக்களும் எப்படி எல்லாம் அதோடைய இடத்தை தேர்ந்தெடுக்குது, எத்தனை தேனீக்கள் இருக்கும் அப்படின்லாம் சொன்னீங்க. இப்போ தேனீக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பகுதியில் அதாவது கால சூழ்நிலை மாறும் போது அதாவது வெளி இடங்களுக்கு கூட எடுத்துட்டு போறாங்க. அது எப்படி சார்? தேனி வளர்ப்புல பாத்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் சரிதான், பிற மாவட்டங்களிலுமே இந்த இடப்பெயர்ச்சி செய்யறது வந்துட்டு வழக்கமாக காணப்படுகிறது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல ரப்பர் மரத்துல வந்துட்டு இலையுதிர் காலம் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மாசம் பாத்தீங்கன்னா புதிய இலை தளிர் வரும். இந்த தளிர் வந்து ஒரு குறைந்தது தளிர் வந்த 1 மாதத்தில் அதுல வந்துட்டு கணுவிடைகளில் நெக்டர் வந்துட்டு உற்பத்தி ஆகும். இது கால சூழ்நிலை கேரளாவில் வந்துட்டு 1 மாதத்துக்கு முன்பே நடக்கும். நவம்பர் மாசம் இலையுதிர் காலம் ஆரம்பிச்சு ஜனவரி, பிப்ரவரி வந்துட்டு அங்க வந்துட்டு தேன் வந்துட்டு உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். அதனால பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்துட்டு அதிக லாபம் கிடைக்கும். தேனீக்களை பொறுத்த வரைக்கும் தேனீக்களுக்கு என்னென்ன மாதிரியான நோய்கள் எல்லாம் வருது சார்? தேனீல பாத்தீங்கன்னா சார் டாய் சாக் ப்ரூட் டிசீஸ்னு ஒன்று சொல்றாங்க, அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நோய் காரணி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வைரஸ் தான். இதுக்கு வந்துட்டு எந்த மருந்துகளுமே கண்டுபிடிக்கல. தேனீக்களை பராமரிக்கிறத பத்தி சொல்லுங்க சார். தேனி பராமரிப்பு பாத்தீங்கன்னா இடத்தேர்வு முக்கியம். தேனி பெட்டியை வந்துட்டு கிழக்கு நோக்கி பார்த்து வைக்கணும். அதிக வெயில் தாக்கம் இல்லாத இடம், மரத்தின் நிழலடி, அதே மாதிரி அதிக காற்று ஓட்டம் உள்ள இடம், அப்புறம் நீர் ஓடைகள் காணப்படுகிற இடம் பார்த்து செலக்ட் பண்ணணும். இது தேனீக்கள் வந்துட்டு சில சமயங்களில் நீரையும் பருகும் சூழ்நிலைகள் காணப்படுகிறது. அதிக மழை தாக்கப்படுகிற இடமா இருந்தாலும் வந்துட்டு பிளாஸ்டிக் ஷீட் வச்சு அதை வந்துட்டு கவர் பண்ணிக்கிடணும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு முறை அல்லது 2 வாரத்திற்கு ஒரு முறை 1 கிலோ சீனி சுகர் எடுத்துட்டாங்கன்னா 1 லிட்டர் தண்ணி என்ற ரேஷியோல மிக்ஸ் பண்ணி 2 வாரத்திற்கு ஒரு முறை குறைந்தது ஒரு 700 மில்லி லிட்டர்ல இருந்து 1 லிட்டர் வரைக்கும் அந்த தேனிக்கு வந்துட்டு உணவளிக்க வேண்டும். சரி, இவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை இந்த உணவு ஃபீடிங் கொடுக்க வேண்டியது? அது வந்துட்டு பாத்தீங்கன்னா வாரத்திற்கு ஒரு முறை இல்லைன்னா 2 வாரத்திற்கு ஒரு முறை. 2 வாரத்துக்கு ஒரு முறை நம்ம திறந்து பார்க்கும் பொழுது அதில் வந்துட்டு முன்னேற்றம் காணப்படும். முன்னேற்றம் காணப்படும் பொழுது தேன் உற்பத்தி காணப்பட்டால் அளிக்கும் இந்த உணவை வந்துட்டு உட்கொள்வதற்கு குறைந்துவிடும். இச்சமயத்துலதான் வந்துட்டு என்ன நடக்கும்னா தேன் வந்துட்டு உற்பத்தி ஆகுறது வந்துட்டு நமக்கு தெரியும். பின்னர் தேனி பெட்டிகளை வந்துட்டு தேனறை கட்டும் பொழுது வழிகாட்டி இல்லாமல் அதனை நம்ம இயந்திர முறையில் பிரித்தெடுக்க முடியாத அளவு காணப்படும். இதனால வந்துட்டு ப்ரூடர் ஃப்ரேம்ல இருந்து முட்டை இல்லாத அடைகள் காணப்பட்டால் அதை வந்துட்டு ஒரு 5 பீஸா கட் பண்ணி
இந்த சூப்பர் சேம்பர்ல இருக்கிற 5 பீஸ்க்கும் எடுத்து வச்சு கொடுத்துட்டோம்னா தேன் உற்பத்தி ஆகும்போது இந்த தேனீக்கள் வந்துட்டு இந்த வழிகாட்டியாக நம்ம வந்துட்டு அந்த டைம்ல செயல்பட்டா மட்டும்தான் தேனை வந்துட்டு எளிமையான முறையில் அதை கட்டி கொண்டு வரும். சரி, இந்த மாதிரி நீங்க அருமையா சொல்லியிருக்கீங்க. இதுக்கு பிறகு இந்த தேன் தொழில், தேனி வளர்ப்பு செய்கிறவங்களுடைய பொருளாதார ரீதியில என்ன மாதிரியான முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? தேனி பொறுத்தளவில் சார், காலநிலை தான் முக்கியம். நம்ம நினைக்கிற மாதிரியும் இருக்காது. அதனால வந்துட்டு பருவநிலை தான் இதுக்கு தேனி வளர்ப்புக்கு முக்கியம் தீர்மானம். அது பார்த்தீங்கன்னா நோய் வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிடலாம், இல்லைன்னா பருவநிலை தான் இதுக்கு வந்துட்டு முக்கியம். அதாவது இது வரைக்கும் தேனி வளர்ப்பு பற்றின நிறைய தகவல்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பா தேனீக்கள் என்னென்ன ரகங்கள் இருக்கு, அதை எப்படி வளர்க்கணும், என்னென்ன மாதிரி பராமரிக்கணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான தேனி ரகங்களை வளர்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு உணவு ஊட்டுதல், எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா அதை பராமரிக்கணும். பராமரிக்கும் போது அந்த தேன் பெட்டியை திறந்து பார்க்கும்போது நாளுக்கு நாள் வளர்ச்சி இருந்துட்டே இருக்கணும். தேன் பெட்டிக்குள்ளாடி என்னென்ன தேனீக்கள் இருக்கும், ராணி தேனி, ஆண் தேனி, வேலைக்கார தேனி, இப்படி ரகங்கள் இருக்கும். அது எவ்வளோ என்னென்ன ரேஷியோல இருந்தா அது சிறப்பான ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் தேனீக்களை பாதிக்கக்கூடிய நோய்கள் என்னென்ன பாதிப்புகள் வருது, அதை வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணா அதை முன்னேற்பாடா செய்யும் பட்சத்தில் அதை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும், தேனி வளர்ப்பு தொழிலை செய்யக்கூடியவங்க நல்ல வருமானம் குடிக்கக்கூடிய தொழில், அதை சரியான முறையில் யாராவது ஒரு வழிகாட்டுதலில் செஞ்சோம் அப்படின்னா தேனி வளர்ப்புல கொடிகட்டி பறக்கக்கூடிய அளவுக்கு நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரியும், உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் தேனி வளர்ப்பு குறித்த பலவிதமான தகவல்களை நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக அருமையா அழகா பொறுமையா இவ்வளவு நேரமும் பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். இதுவரை தேனி வளர்ப்பும் நுட்பங்களும் குருந்தங்கோடு உதவி தோட்டக்கலை அலுவலர் ஆர். ஜான் பெனாஸ்டின் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் எஸ். சிவகுமார்.